செய்திகள். 25வது ஆண்டு கொடிநாள் விழாவை முன்னிட்டு வருகின்ற 7ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அண்ணா அவர்களின் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி நடத்தினர். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 61,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மாமல்லபுரத்தில் 33 ஆண்டுகளுக்கு பிறகு 90 கோடியில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் செப்டம்பர் மாதத்திற்குள் இப்பணி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 10 கோடி ரூபாயில் சாரணியர் புதிய தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியின் தேர்தல் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைகிறது. மேலும் 6 இடங்களில் தோழி மகளிர் விடுதியை கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. சென்னையில் அண்ணா நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற உள்ளதால் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றம் நேற்று காலை நடந்தது. மகளிர் U19 உலகக் கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சாரணியர் இயக்கத்தில் நாடு முழுவதும் 80 லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் 12 லட்சம் பேரும் இயக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன குடியிருப்பு கட்டப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இதற்கான திறப்பு விழா நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் 1 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. 33 கோடியில் திருச்சி கிழக்கு தொகுதியில் கட்டப்படும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமின் புதிய கட்டுமான பணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த CMRL 154 கோடியை ஒதுக்கியுள்ளது. மொடக்குறிச்சி பேரூராட்சியில் 6 கோடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் நடைபெறும் விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு 74% 100% உயர்த்தப்பட்டுள்ளது. கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரியை விழாவை முன்னிட்டு ஆதியோகி ரத யாத்திரை வேலூரில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலையில் 6 ரூபாய் 50 பைசா குறைக்கப்பட்டு 1797 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை. மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு தேவையான திட்டங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று தவேக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 658 சிறப்பு மருத்துவர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரில் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓர வஞ்சனை தானா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய பட்ஜெட் ஒரு மாயாஜால அறிக்கையாக வார்த்தை ஜாலங்கள் நிறைந்ததாக தோன்றுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதத்தில் 86 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. வெள்ளியங்கிரி மலை ஏற்றத்திற்காக பக்தர்களுக்கு மலைப்பாதை திறக்கப்பட்டுள்ளது. அரசின் முத்திரை திட்டங்கள் அன்றாடம் செயல்படுத்தும் மக்கள் நலத்திட்டங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். மருந்துகளுக்கு வரி விலக்கு அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான கிசான் கிரெடிட் கார்டு உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறையில் பல சாதனைகளை செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு உறுதியோடு செயல்பட்டு வருகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
தாவேகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தாவேகாவின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளராக நிர்மல் குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியில் அதிக நேரம் நடந்து சாதனை படைத்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் 3,45,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்விற்கு இலவச பயிற்சி பெறுவதற்கு பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிகளுக்கிடையிலான 2024-25 கல்வியாண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார். உப்பாறு அணையிலிருந்து இன்று முதல் 7 நாட்களுக்கு மொத்தம் 110 மில்லியன் கன அடி நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 5ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 7,132 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7,400 ஏக்கர் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 18 கிலோமீட்டர் தொலைவிற்கு உயர்மட்ட சாலை அமைக்க NHAI திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கொளத்தூர் வளர்ச்சி திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் செங்குத்து தூக்கு பாலம் பகுதியை இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் சைபர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாகவும் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்து நிற்கிறது என்றும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றினார். மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் 1 கிலோ மல்லிகைப்பூ 3,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆவின் விற்பனையில் 14,40,00,000 ரூபாய் லாபம் ஈட்டி மதுரை மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு 62 கோடி ரூபாயை விடுவித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடும் குளிரால் 56 நாட்களில் 474 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் 83 காவல் ஆய்வாளர்களை TSP ஆக பதவி உயர்வு அளித்து உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை ரிப்பன் கட்டட வளாகத்தில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாமன்ற கூடம் கட்ட அரசு நிர்வாக ஒப்புதல் கோரி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. ஈரோடு கிழக்கு தொகுதி பரப்புரையின் போது 2 கட்சிகளுக்கு நடுவே திடீர் மோதல் ஏற்பட்டது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.